மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி, கோவை மற்றும் மதுரை ஆகிய பெருநகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்த மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காதது குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான இணையமைச்சர் டோக்கன் சாகு, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒருங்கிணைந்த இயக்க திட்டம் மாற்று ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவித்தார். ஆனால் தமிழக அரசு ஒருங்கிணைந்த இயக்க திட்டம் மாற்று ஆய்வு திட்டமின்றி திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது என்று விளக்கம் அளித்தார். தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியினை பெற வேண்டுமென்றால் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டும் என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத பிரதமரின் தலைமையில் நாளை மறுநாள் டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பது என்பது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களை வஞ்சிக்கும் செயல் என்றும், நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் கருத்துக்களை எடுத்துரைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையானதை கேட்டு பெறுவதே பொருத்தமாக இருக்கும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று தனது 86வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களின் பிறந்த நாளில் அவர் நீண்ட காலம் நல்ல உடல் நலத்துடன் வாழ வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், வலுவான தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பொய் வழக்கில் பாமக நிர்வாகியை மத்திய பிரதேசத்திற்கு சென்று கைது செய்ததற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலின் போது பதிவு செய்யப்பட்ட பொய் வழக்கில் வட மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகியை மத்திய பிரதேசத்திற்கு சென்று கைது செய்துள்ளது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மேலும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கள்ளச்சாராய வணிகர்களையும் கஞ்சா வியாபாரிகளையும் கைது செய்வதற்கு திறனற்ற காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறி பாமக நிர்வாகியை பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு தேடி சென்று கைது செய்திருப்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கடும் விமர்சனம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, ஏகலைவன் பள்ளி ஆசிரியர் நியமன முறை மாற்றத்தை எதிர்த்தார். அண்மை காலம் வரை ஏகலைவன் பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு இதர ஊழியர்களும் தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டு வந்தனர். எனினும் தற்போது பழங்குடி மாணவர்களுக்கான தேசிய கல்வி சங்கம் என்ற அமைப்பை மத்திய பாஜக அரசு உருவாக்கியுள்ளது. ஏகலைவன் பள்ளி ஆசிரியர்களும் இதர ஊழியர்களும் தேசிய அமைப்பின் மூலம் தேர்வு செய்யப்படுவதாக திருச்சி சிவா புகார் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள ஏகலைவன் பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் உரிமையை மாநில அரசிடமே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.